ஹலோ விவோஸ், இன்றைய ஆரோக்கிய பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, எலுமிச்சை சாறை நம்ம சாப்பிடும் பொழுது நம்முடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பழங்களில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வகை பழம் தான் இந்த எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழத்தில் நார்மலாகவே எல்லாருக்கும் தெரியும், சிட்ரிக் அமிலம் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இதனால் நம்முடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது கிடைக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் நன்மைகளையும் வந்து செய்துட்டு வருது. இந்த எலுமிச்சை சாறை எப்படி சாப்பிடலாம், என்ன மாதிரி சாப்பிட்டா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலுமிச்சை உடலில் பல விதங்களில் நல்ல ஒரு மருந்து பொருளாக தான் வந்து பயன்படுத்திகிட்ருக்கு. ஒரு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சை பழம் அழகு கலையில் கூட பயன்படுத்தப்படுது. மருந்து அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் கண்டிப்பாக விட்டமின் சி அதிகமாக இருக்கும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயமே. ஒரு முழு எலுமிச்சை பழத்தை சுடுநீரில் அல்லது குளிர்ந்த நீரில் கலந்து நீங்கள் நாள் முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டு வரும் பொழுது அது நமக்கு பல்வேறு விதமான வகைகளில் உதவியாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் எனர்ஜி வந்து தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பானம் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம். எலுமிச்சை ஜூஸை குடிக்கிறதுனால நிறைய அற்புதமான நன்மைகள் நடக்குதுங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களில் பாதிப்பு இருக்கக்கூடியவங்க தாராளமாக எலுமிச்சை ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் மட்டும்தான் வந்து எடுக்கக்கூடாது. அதெல்லாம் யார் அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி பயன்படுத்தும் பொழுது நமக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் உணவே மருந்து அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. எந்த ஒரு உணவுப் பொருளுமே நம்ம அளவாக எடுத்துக்கும் பொழுது அது நமக்கு மருந்தாக மட்டுமே வந்து செயல்படுது. அதுவே அளவுகளை கடந்து போகும் பொழுது தான் நம்ம ஆரோக்கியத்துலேயும் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ மனிதர்களுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தாண்டி வேறு எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினம்தோறும் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன எளிமையான பொருட்கள் தான் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மறந்ததை மீட்டெடுக்கவும் இனி மறக்காமல் இருப்பதற்காகவுமே இந்த இனிமையான ஆரோக்கிய பதிவு உங்களுக்காக. இந்த எலுமிச்சை சாறை நீங்கள் தினம்தோறும் சாப்பிட்டு வரும் பொழுது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி ஆனது நம்ம உடலில் பல்வேறு விதமான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரித்து கொடுக்குது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் பொழுது இந்த பழத்தில் அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் வேறு இருக்குது. ஸோ மூளை, நரம்பு இது எல்லாத்தையுமே வெகுவாக வந்து தூண்டி கொடுக்குது. அதோடு சிவப்பு இரத்த அணுக்களுடைய உற்பத்தியை வந்து பெருக்கி இரத்த அழுத்தத்தையும் வந்து கட்டுப்படுத்துது. ஸோ உயர் இரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்க பிபியோட லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லெமன் ஜூஸை வந்து கரெக்டான லெவலில் வந்து எடுத்துக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சமமான பிஹெச் அளவு தான் நம்முடைய உடலில் நிறைய மாற்றத்தை கொடுக்குது. நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஆல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு இடையே ஒரு சமநிலையை வந்து ஏற்படுத்துறதுல இந்த எலுமிச்சை ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துக்குது. உடலில் இருக்கக்கூடிய அமில பண்புகள் அதிகரிக்கும் பொழுது தான் நம்முடைய உடல் வந்து நலக்குறைவுகளை எல்லாம் பார்க்குது. ஸோ இந்த எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அந்த அல்கலைன் பண்பானது நிறைய மாற்றத்தை கொடுக்குது. நமக்கு உடல்நல குறைவு வந்து ஏற்படாமல் வந்து பாதுகாக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக உடல் எடையை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலானோர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க நீங்கள் தினந்தோறும் இந்த பானத்தை எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய உடல் எடை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். உடல் மற்றும் மனம் இது ரெண்டுமே ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் ஒருவருடைய உடல் வந்து குறைக்கவே முடியும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து விட்டுடுங்க. உடல் எடையை குறைக்க முடியலையே அப்படின்ற அந்த கவலையை முதல்ல நீங்கள் விட்டுடுங்க. ஏன்னா நீங்கள் உடம்பை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் மனசார வந்து ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் அது முடியுமே. ஸோ இந்த ஒரு டைமில் இந்த அல்கலைன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை ஜூஸை நீங்கள் தினந்தோறும் எடுத்துக்கும் பொழுது எப்போதுமே அதை எடுத்துக்கும் பொழுது நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கோங்க. உங்களுடைய மனசை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மனம் இன்னும் வந்து நல்லாயிருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் இந்த பழக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெக்டின் அப்படின்ற நார்ச்சத்து பசியை வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கும். ஸோ பசியை கட்டுப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இதனால் நம்முடைய உடல் எடையும் விரைவாக வந்து குறைஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக செரிமானத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. நம்முடைய உடலில் செரிமானம் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் இருக்கவே இருக்காது. அதனால் ஒழுங்காக இதுதான் வந்து நம்ம ப்ராப்பராக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒழுங்காக இது இல்லை அப்படின்னா பல்வேறு விதமான உபாதைகளை வந்து நம்ம கொண்டு வந்து சேர்த்துடுது. எலுமிச்சை ஜூஸை நீங்கள் சாப்பிடும்போது
உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கசடுகளையும் அடிச்சுக்கிட்டு இழுத்து கொண்டு வந்து விட்டுடும். ஸோ இப்படி வரதுனால செரிமானத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுடைய உடலில் குடல் எல்லாமே வந்து தூய்மையாக அடைஞ்சிடும். அதனால் எந்த விதமான நச்சுக்களும் வந்து தேங்குறது கிடையாது. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். அதோட பார்த்திங்கன்னா காஃபிக்கு குட் பை கொடுத்துடுங்க. இனிமேட்டுக்கு யாரும் வந்து காஃபி டீயை வந்து வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து குடிக்காதீங்க. ஏன்னா காஃபி குடிக்கிறதுனால அப்பப்போ ருசி மனமும் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தையும் செரிமானத்தையும் வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதுக்கெல்லாம் வந்து குட் பை கொடுத்துடுங்க. செரிமானத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பொருள் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. ஆனால் அதுக்கு பதிலாக எலுமிச்சையினுடைய பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த எலுமிச்சை ஜூஸை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, அதாவது டீ காஃபிக்கு பதிலாக அந்த டீ காஃபிக்கு விரைவில் வந்து நீங்கள் முற்றுகை வச்சுடுவீங்க. அந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. ஒரு சில பிரச்சனை இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கக்கூடாது. அதை தாண்டி மற்றவங்க எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய முக்கிய பங்கே பார்த்திங்கன்னா இந்த லெமனுக்கு தான் இருக்குது. ஸோ புற்றுநோய் வராமல் வந்து தடுக்குது, நிறைய தொற்று நோய்கள் வராமல் வந்து தடுக்குது. முதல்ல செரிமானத்துக்கு உதவியாக இருக்குது. இந்த செரிமானத்தையும் சருமத்தையும் மேம்படுத்த உதவுறது மட்டும் இல்லாமல் இந்த எலுமிச்சை சாறை நீங்கள் தினந்தோறும் குடிச்சிட்டு வரும்பொழுது நிறைய மாற்றங்கள் இருக்குது. குறிப்பாக தொண்டை வலி இருக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக இந்த லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சிட்டிகை தேன் மற்றும் எலுமிச்சை நீங்கள் சேர்த்து வெதுவெதுப்பான நீரோடு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தொண்டை வலி இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். சொல்லப்போனால் இது வந்து வீட்டு வைத்திய முறை அப்படின்னு சொல்லுவாங்க. தொண்டை வலிக்குது அப்படின்னா ஒரு இனிமையான ஒரு விளைவை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா தொண்டை வலியை வந்து சரி செய்யறதுக்கான விட்டமின் சி அதிகமாக இருக்கிறது இதில் தான். இது வந்து தொண்டையை வந்து சுத்தப்படுத்திடும், எந்த கிருமியும் வந்து இல்லாமல் அழிச்சிடும். அந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த லெமன் ஜூஸ் தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த லெமன் ஜூஸ் வந்து சிறுநீரக கற்களை வந்து ஏற்படாமல் வந்து தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எலுமிச்சை சாறு சிறுநீரினுடைய சிட்ரேட் அளவை வந்து அதிகரிக்கிறதுனால சிறுநீரக கற்களை வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. மேலும் சிட்ரேட் கால்சியத்தோடு நீங்கள் ஒட்டி வைக்கும் பொழுது சிறுநீரக கற்கள் உருவாமல் வந்து தடுக்கவும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவு கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க. அதிகமான நார்ச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பழங்களை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ரத்தத்தினுள்ள குளுக்கோஸினுடைய அளவை வந்து கட்டுக்குள்ளே வந்து வச்சுருக்க முடியும். இதனால் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிப்பதை கண்டிப்பாக உங்களால் வந்து தடுக்க முடியுங்க. ஸோ இது நீரிழிவு நோயை வந்து பெறுவதற்கான அபாயத்தையே வந்து குறைச்சி கொடுக்குது அப்படின்னே சொல்கிறாங்க. நீரிழிவு நோயாளிகள் எல்லாம் உங்களுடைய அளவுகளை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு ஜூஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மேலும் சிறப்பு வாய்ந்த ஆக்சனேற்றுகளினுடைய ஆதாரமாகவே இருந்துகிட்டே இருக்குது. உடலில் அதிகரித்த ஆக்சனேற்ற அழுத்தத்தினுடைய விளைவாக ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்க்கு எதிராக உங்களுடைய செல்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான சேர்மங்கள், அதாவது ஆன்டி ஆக்சிடேட்டுகள் வந்து வேணும். அது அதிக அளவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க. அதனால் இதய நோய், நீரிழிவு நோய் மற்றும் பல்வகையான புற்றுநோய்கள் போன்ற வியாதிகள் கூட வராமல் வந்து தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்.